சூரியநாதம் 73 கூறுவது: யாதும் ஊரே திருமந்திரம் யாவரும் கேளி. குளிர்ந்த மனதுடன் அரைப்பசியோடு ஆவலாதி நினைப்பு விட்டு கேட்பது நன்று. சூரியநாதம் யாரையும் தீண்டி கூறுவது கிடையாது. அப்படி உள்ளவற்றை எப்படி கேட்க வேண்டும்? சிவபரத்துவம் திருமூலருடைய திருமந்திரத்தில் 4ஆம் குறிப்பு: ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயனும் மல்லன் அணியன் அன்பர்க்கும் தாயினும் நல்லன் தாழ்ச்சடையோனே. இந்த செயல் இந்த 4 வரிக்குள் ஒவ்வொரு வரிக்குள்ளிலும் இன் எழுத்து ஒலி யா ஈ யும் இவை வருவது தீயினும் ஆயினும் சேயனும் தாயினும் என்பதில் நா எழுத்து யா எழுத்து மா எழுத்து இம் ஒலி 4 வரியிலும் வருவது போன்று ஒவ்வொரு வார்த்தையிலும் வருவது 16 நா எழுத்து செயல். இப்படி வருவது ஏனென்றால் இன்றைய காலம் எழுத்தில் 1, 2 எழுதுவது போன்று அன்று ஓலை எழுத்துக்களில் எழுத்துக்கள் இல்லை. அன்று இந்த அக்ஷர எழுத்துக்கள் தான் அங்கு அவர்களுக்கு எண்கள். அப்படி வரும்போது இந்த குறிப்பில் 16 நா ஒலி வருகிறது. அதற்கு அநேக செயல்கள் உண்டு. இப்படி கூறுவதில் நா எழுத்து நூவாகி நேயாகி வருவது. இது பேசும் எழுத்தொலி செயல் என்ன உடலில் என்பது இங்கு 16 தத்துவம் முடிவு. ஒவ்வொரு எழுத்திற்கு அதன் செயல்பாட்டில் கூறுவது. எல்லா எழுத்திற்கும் கருத்துக்கள் உண்டு, அர்த்தங்கள் உண்டு. இது உடல் தத்துவம். இந்த உடல் தத்துவம் பேசுவதில் அகத்தின் அழகு முகத்தில் எல்லோ உடலிலும் காண்பது. அது ஆகார செயலுடன் அது மாற வேண்டும். அந்த முகம் மாறினால் சூரிய ஒளி நிறம் போன்று காண வேண்டும். அது நாட்டில் வீட்டில் இருந்து செய்தால் கிடையாது. அதற்கேற்ற செயலில் செய்வது. அப்படி கூற கோடிகள் இறைத்தாலும் இன்று ஒரு மத பண்டிதனும் உலகில் இப்படி கூற முன் வரமாட்டார்கள். 4 வரி அர்த்தம் உடலை குறித்து கூறுவதில் அவர்கள் முன் செயல் பின் செயல் முன் செயல் வருவது. நாம் ஒரு வாகனம் வாங்கினால் அந்த வாகனத்தில் கியர் மாற்றி செல்வது. அதுபோன்று இங்கு ஒவ்வொரு வார்த்தையில் அதன் செயலை கூறுவது. அப்படி வரும்போது ஈசன் என்பது எது? அது தெய்வம் என்று நாம் இன்று கூறுகிறோம். ஆனால் உடலை குறித்து கூறுவதில் தெய்வம் உருவானது. அந்த மனப்பான்மையில் இதை புரிய வேண்டும். அதுதான் உடல் கூறுகளை இங்கு கூறுவது. ஈசன் என்பது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆத்ம. இது எங்கிருந்து உருவாகிறது? இதிலிருந்துதான் ஒவ்வொரு செயலும் உருவாகிறது. இந்த ஸ்தானம் உடலில் 6 ஆதாரம் என்பதில் இந்த பெயர் கூறும்போது நாம் சாதாரணமாக வாழ்க்கையில் இருந்து கூறுவது கிடையாது. 49,000 ஓலைச்சுவடிகள் இருக்கிறது தஞ்சாவூரில். நீங்கள் எந்த கதை கேட்டாலும் உடலை குறித்து கூறுவது. அதன் தத்துவத்தில் இந்த 6 பெயர்கள் வரும்போது அந்நிலை தெரிந்தவர்கள் கூறுவது. அதன் மேல்படி கணக்கில் அந்த இடத்தில் ஸ்தானமூர்த்தியாக வருவது கணபதி, பிரம்மாவு, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இந்த பெயர்கள் அடுத்த காட்சிக்கு கியர் மாற்றுவது போல இவர்கள் முன்காட்சியில் வரும்போது
மகேஸ்வரன் என்ற செயல் ஏதாக வேண்டும். ஸ்வரம் என்றால் என்ன? ஒலி. ஸ்வரன் அதனை காரணம். அது எங்கு? உன் உடலில், சங்கில். அந்த ஒலி கேட்பது முகசக்தி, பஞ்ச இந்திரிய சக்தியில் வருவது. அப்படி வரும்போது மகேஸ்வரன், மா ஜலக்கூறு உடல், கே உன் உடலில் எது? காமம், மாயைக்கு காரணம் மகேஸ்வரன். அந்த ஸ்வரம் ஒரு பொருள் எந்த வகையில் கேட்பது? அது சங்கில் கூடி வெளிவரும் சப்தம். இதை வைத்து ஒன்று நாம் புரிந்து கூற முடியாது, அநேகம் உண்டு. அப்படி தமிழில் 51 எழுத்துக்கள் உண்டு. நீங்கள் கூறுவீர்கள் ஏன் இல்லை என்று. 18, 12, 30 தானே என்று. உயிர்மெய் எழுத்து என்று உண்டு. அது நீங்கள் இந்த இரண்டையும் சேர்த்து கூறக்கூடாது. அதில் உண்டு 6 எழுத்து. அது எது என்று தெரியுமா? தமிழில் சொல் எழுத்து 15 உண்டு. தெரியுமா? சித்தர்கள் குறிப்பில், சிவவாக்கியர் பட்டினத்தார் குறிப்புகளில் பாருங்கள். அப்போது சொல்வார்கள் அங்கு சொல்லெழுத்து, அலி எழுத்து என்று. இப்படி தமிழில் உங்கள் மொழி எழுதுவதற்கு 51 எழுத்து கிடையாது. ஆனால் அதன் தத்துவம் எதுவென்று புரிய வேண்டும். அப்படி புரிந்து இங்கு கூறுவது. முகசக்தி பஞ்ச இந்திரியம் மகேஸ்வரன். நீர் உடல் சக்தி ஆகார செயல் படிவத்தில் ஏ ஒலி சங்கு வாயு செயல் ஒலி எழுத்து. மகேஸ்வரன் பிராணயாம சூடில் ஆண்குறி செயலுக்கு ஓடும் வாயு நரம்பை ஒடுக்கும் செயல். ஈசன் முகசக்திக்கு காரிய காரணம் ஈ. இதை கூறியது சூரியநாதம். ஈ எழுத்தை குறித்து நீட்டெழுத்து தத்துவம் சூரியநாதம் கூறியது. ஈசன் மூக்கு வழி இங்கு சுவாசம் எடுப்பதாக நம்மில் செயல் உடல், ஜீவன் உடல். ஈசன் என்று எழுதிய தத்துவ செயல், சுவாச சக்தி செயல் இல்லை அங்கு. உடலில் மல்லன், உங்களில் ஆண்குறி அணியன், பாம்பை கழுத்தில் அணிந்தவன். அதற்கு ஆண்குறி சக்தியை வதம் செய்து கழுத்தில் சுவாசம் நிறுத்தி கீழ் இறங்காமல் அதன் வண்ணம் ஆக்குதல். இதை பத்ரகிரியார் குறிப்பில் கூறுவது. மீனை மிக உண்டு நக்கி வெக்கி இறக்கும் கொக்கது போல ஆவது எக்கால்? அது ஆகாரம் இறக்க. அதே சங்கு உன்னில் அந்நிலை வரும்போது என்ன கூறுகிறது? இங்கு சுவாசம் கழுத்திற்கு கீழ் செல்லாமல் ஆக்கும் வண்ணம் உள்ள காலத்தில் அந்த காட்சி செயலில் உடல் பிடைபிடைப்பது கூறுவது. அதில் வரும் உடல் சோர்வு மாற்றி வருவது. இப்படி புரிந்து வரும்போது எழுத்துக்கள் தத்துவம் தெரிந்தாக வேண்டும். அந்த எழுத்துக்கள் தத்துவத்தை இப்படி கூறி உங்களிடம் வசப்படுத்தி வருவது. சிவபரத்துவம் 3 அப்பன் என்று கூறுகிறது. 4 தாய் என்று கூறுகிறது. உடற்கூற்றில் அப்பன் என்றால் இந்திரியம் என்றது. தாய் காமம், இடது கண். 36 தத்துவ பெயர்களில் கூறியது. 33 சதாசிவன், 34 பராசக்தி, 35 சக்தி, 36 சிவன். அதில் கூறியது குழந்தை பால் குடிக்கும்போது கை இரண்டும் தாய் மார்பில் பிடித்து விளையாடுவது போல் நீங்கள் உங்கள் மனைவி மார்பகத்தை பிடித்து அந்நேரம் உருவாகும் சக்தி உடலில் பராசக்தி மார்பில். இரத்த துடிப்பு காமசக்திக்கு காரணமான இடது மார்பு, இடது கண் சக்தி செயல். மாய்த்து வரும் மாயை காமம் மாறியது. அது அக்னி கலை தாபதபசில். அது பெண்ணை பிடித்து கிடையாது, சொந்தம் உடலில் இந்திரிய சக்தியை வயப்படுத்துவது. தாய்க்கு நல்லன். தாய்க்கு நல்லன். அப்போது இடது கலை மாறி வருவது. இடது கலை, வலக்கலை, இடது கலை, அநேக செயல்கள் உண்டு. அந்நிலையில் போவது. தாள் இங்கு பூட்டு, நெற்றி பூட்டு, லலாடம்.
இப்படி புரிந்து கூறுவது. மீண்டும் மீண்டும் திருமந்திரத்தில் மொத்தம் இந்த செயலின் பொருட்களே நெடுநீளம் வருகிறது. அது அனைத்தும் உடல் செயலும் சூரிய சக்தி. தீயினும் வெய்யன், புனலிலும் தண்ணியன். தீ உடல் தாபதபசு சூடு, வலது இடது கண்ணில் ஏறி அந்த சூடில் அங்குள்ள சக்திகள் மாய்வது. புனலிலும் பஞ்ச புலனாகிய பஞ்ச இந்திரிய செயல், அதில் இந்த சூடு ஏறி வருவது. தண்ணியன் தா அக்னி சூடு, நா மூன்று வளைவு, மஞ்ச இரத்தம் நாதம் மூன்றும் பெண் சக்தி நீர் சக்தி. அது காமம் ஒரு நா மாயை, அது நெற்றியில். அந்த இரண்டும் நெற்றியில் மாய மாறிய உடல் நிலையில். கண்ணில் ஊசிமுனை சக்தி பிரகிருதி மூலப்பிரகிருதி. கண்ணில் சிவவாக்கியர் 10 வார்த்தையில் கூறுவது கண்ணில் ஆடும் பாவை. அந்த செயல் இங்கு அதன் சக்தியை கூறுவது, செயலாற்றி வருவது. ஆயினும் ஈசன் அருளறிவாள். ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை. நுணுக்க சக்தி மூக்கு மனம் அறிவது. அதன் செயல் அற்று அதில் சூடு சக்தி. அதில் சூரியன் சூடு ஏறுவது தாபதபசில் வரும். அந்த மூக்கில் நிறம் மாறி வரவில்லை. அப்போது அங்கு அருளறிவார் இல்லை. அதன் செயல் அப்போது காணவில்லை. சேயனும் அல்லன் அணியன் அன்பர்க்கு. அனந்த சேயன் உடலில் குண்டலினி சக்தி. கழுத்தில் மாலை அரும்பு போல காணும் வட்டம் உங்கள் கழுத்தை சுற்றி இருப்பது உங்களில் காண்பது. இங்கு இந்நிலை அடைந்த உடலில் கூறுவது. அந்த இடத்திற்கு மேல் பாகம் முகசக்தி. அது முடி என்பது. அது எப்போது வருகிறது? அடி நடு முடி. இது உடலை கூறுகிறது. அந்நிலையில் இந்த முடி என்பது காமசக்தி சூரிய சூடில் வகை வகையாய் மாறி வந்தது. பஞ்ச இந்திரிய சக்தி செயல் அகங்காரம் காமம் மாயை மூன்றும் மாறி வருவதில் மூலப்பிரகிருதி சக்தி மாற வேண்டும். அது ஊசி முனை கண் கூர்ப்பில் எல்லா உயிர் கண்களிலும் காணும். இந்த உடலில் அது மாற்றி வரும் அருள் காட்சிகள். அணியன் அன்பர்க்கு. அப்போது பஞ்சேந்திரியம் உங்கள் முகத்தில் உள்ளது. காம உடலுக்கு உங்கள் செயலில் வருவது. அது ஆண்குறி செயல். அணியன் பாம்பு வடிவம், பாம்பு முகம் உங்கள் ஆண்குறி. இந்த ஆண்குறி சுக்லசத்தில் பிறப்பது எதற்கும் எந்த உடலில் ஆணில் காண்பது. அது மிருகங்கள் வரை உண்டு. அதை பாம்பு என்பது. உங்கள் ஆண்குறியையும் பாம்பு முகத்தையும் பாருங்கள் புரியும். அதனால் அவர்கள் அணியன் என்பது ஆண்குறியை. அதன் செயலுக்கு பஞ்ச இந்திரியம் காரணம். அது இங்கு அந்த பஞ்ச இந்திரியம் 5 பக்குவமாய் நிற்க தாயினு நல்லன் தாழ்ச்சடையோனை. தாயினு நல்லன் இடது கண்ணு சக்தி. அன்னக்குடலில் ஆகாரக்கரை அது மாற வேண்டும். அது அங்கு மாறி அந்நிலை கரை மாறினால் பஞ்சேந்திரியன் தெய்வப்பிறவி பிறக்க அங்கு கருங்கல்லை விடவும் அன்னக்குடல் கரை கடுமை ஒட்டி இருப்பது அகங்காரக்கரை. அது பிறந்த நாள் தாய்ப்பால் குடித்தது அன்று முதல் நீங்கள் உங்கள் உடலில் இந்த கரை ஆகாரக்குடலில் ஏறி இருப்பது
ஒரு காலும் மாறாது இறக்கும் வரை. அது இங்கு மாறுவது தெய்வ உடல் ஆவது. அது மலக்குடல் மலம் போகும் குடல் வள்ளிகளிலும் இருக்கும் அந்த கரை, அதில் சூரிய சூடு ஏறி அதில் சூரிய நிறம் ஆகி வருவது வெள்ளை நிறம். அதைத்தான் திவ்ய காட்சை என்பது. அங்கு அதைத்தான் எல்லாவரும் வாள் நிறம் என்பது. ஆனால் இன்று நாம் வாளை எடுத்து வெட்டுகிறோம். எதற்கு? இச்செயல் அங்கு வருவதோ? தாபதபசு சூடு வருடங்களாக அந்த உடலில் செயல்படுவது. கரை மாறி சூரிய நிறமான வெள்ளை நிறம் அங்கு ஜொலிக்க தாழ்ச்சடையோனே என்பது. தாழ்ச்சடையோன் என்பது, தாழ் என்றால் பூட்டு. எந்த பூட்டு? உங்கள் வீட்டு பூட்டு கிடையாது. இங்கு நெற்றி லலாடம் திறப்பது. அங்கு சிவசக்தி ஜனனம் நெற்றியில் பிறக்க வேண்டும். உங்கள் உடலில் இல்லை. அங்கு திருமூலர் கூறும் சிவபரத்துவத்தில் இந்த குறிப்பில் கூறுவது எழுத்து வடிவம். இங்கு யோனே என் செயல் கர்மத்தில் என்னில் மதியால் உதித்தவனே. அறிவால் இப்படி கூறுவது அந்நியரை தீண்டி கூறுகிறதா திருமந்திரம்? திருமூலர் உடல் செயல் சூரிய குருவஞ்சம் கூறியது போன்று கூறுவது. இப்படி கூறுவதில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? யாரை தீண்டி கூறுகிறது? அரை பசியோடு கேட்டால் அரை கவலையும் இருக்க வேண்டும். இதுவரை நீங்கள் பக்தி கதைகள் கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். ஓலைச்சுவடிகள் எது படித்தாலும் இந்நிலை அங்கு கூறி வருகிறது. ஒருவர் செயலில், அது அவர்கள் செயலியில் தத்துவங்கள் இப்படி வார்த்தைகள் மாறி மாறி வருகிறது. சப்ஸ்கிரைப் செய்து மீண்டும் உங்கள் அறிவை வளர்க்க சூரியநாதம் உங்களுக்கு உதவும்.